காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே, பிப்ரவரி 14. லவ்வர்ஸ் பாருங்கள், லவ்வர்ஸ்ன்னு காதலர்னு சொல்லிட்டு பீச்சு, பார்க்கு, மால், ஹோட்டலுன்னு எல்லா இடங்கள்ல தன்னுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள் ஓப்பனாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது அன்பு தானேங்க அப்படின்றாங்க. அன்பு என்பது திருமணத்துக்கு முன்னால் இல்லை, அது சுயநலத்துக்குரியது. இந்த திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடியது தான் அன்பு, புனிதமானது, சிறந்தது. அல்லாஹ் தன் திருமறையில் மவத்தம் வரஹ்மா என்று சொல்லி காண்பிக்கின்றான். அன்பு, பாசத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறான். இப்போது இன்னொரு இடத்துல சொல்கிறான், உன்னா லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்ல உன்னு. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஆடை இருக்க 3 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சூசகமாக சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஆடை இருக்கின்றதே நம்முடைய உடல் உள்ள ஆயிரக்கணக்கான குறைகள் அதை மறைக்கின்றது. கணவன் மனைவி தன்னுடைய அன்பை மறைமுகமாக பகிர்ந்து கொள்வார்கள். லவ்வர்ஸ் அப்படியா ஓப்பனாக பீச்சு, பார்க்கு எல்லா இடத்துலையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓப்பனாக பரிமாறிக்கொள்கின்றார்கள். 2வது, இந்த ஆடை இருக்கின்றது சொசைட்டியில் கண்ணியமாக காண்பிக்கின்றது. ஆம், திருமணத்தை பிறகு தம்பதிகளை சொசைட்டியில் கண்ணியமாக பார்க்கின்றார்கள். லவ்வர்ஸ் அப்படி பார்க்க முடியுமா? சாத்தியமே இல்லை. 3வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆடை நம்முடைய உடலில் அப்படி ஒட்டி இருக்கின்றது. ஆம், அதுபோல் கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில், சந்தோஷங்களில், துன்பங்களில் எல்லாத்துலேயும் ஒன்றா இருப்பாங்க, இணைந்திருப்பார்கள். ஆனால் லவ்வர்ஸ் அப்படி இருக்க முடியுமா? அவன் தன்னுடைய லவ்வருக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு விருப்பமான முறையில் நடந்துக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் லிவிங் டுகெதர், அதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆக இது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஆக அன்பு என்பது திருமணத்துக்கு பிறகு உள்ளது தான் புனிதமானது. ஆக இது போன்ற காரியங்கள், லவ்வருன்னு சொல்லிக்கிட்டு இது போன்ற காரியங்கள்லாம் செய்கிறதுன்னா என்ன, அருவருக்கத்தக்க ஒரு காரியம். இது ஷைத்தானுடைய வெளிப்பாடு. ஒரு ஆண் ஒரு பெண்ணு தனிமையில் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் 3வது ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஃபைன்னா சாலிசுமா ஷைத்தான், 3வது ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறை மேலும் சொல்கிறான், இந்த மாதிரி அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட நீங்கள் பழகுவது என்பது குத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடுகள், ஷைத்தானுடைய அடிச்சுவடி என்று சொல்லி காண்பிக்கின்றான். அன்பிற்குரியவர்களை, இது போன்ற காரியங்களை செய்வதை நாம் வெக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஈமானு ஷோபத்து மின்னல் ஈமான். வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. 70க்கு மேற்பட்ட கிளைகளில் அது ஒன்று கொண்டு வராங்க. அப்போ விசுவாசத்தினுடைய ஒரு கிளை என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது போன்ற காரியங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்வோமாக. வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக.